ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் ஆக்ஸில் இருக்கிற மாதிரி எப்படி நேவிகேஷன் பார் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் பேர் எக்ஸ் ஹோம் பார். அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்வைப் அப் பண்ணால் அந்த பாரை நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும், ஒயிட் கலரில் கீழே இருக்கிறது, இந்த நேரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது ஆப்ஷன் தான். மேலே ஸ்வைப் பண்ணால் அதை ஸ்வைப் அப் பண்ணோம்னா என்ன வரணும், ஸ்வைப் லெஃப்ட்டு, ஸ்வைப் ரைட் இது பண்ணால் உங்களுக்கு என்ன இது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில இது பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனில் ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் இல்லை. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை வந்து இதோட சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இது எந்த இடத்துல வந்து நமக்கு லொக்கேஷன் ஆகணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணிட்டு இதை தொட்டு உங்களுக்கு வைப்ரேட் வேணுமா இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை லான்ச் ஸ்கோப்பில் உங்களுக்கு ஹைட் ஆகணுமா இல்லையாங்கிறதையும் கூட இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் செட் பண்ணிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து செட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே தள்ள ஹோம்க்கு வருது, ரைட்டில் தள்ளும்போது உங்களுக்கு ரீசன்ட் ஆப்ஸ் அண்ட் லெஃப்ட்டில் தள்ளும்போது பேக் பட்டனாகவும் இது ஒர்க் ஆகும்னு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். நான் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் ஸ்வைப் பண்ணோடனே இதில் வந்து மாதிரியே ரீசன்ட் ஆப்ஸ்க்கு வந்துருச்சு. நான் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணும்போது பேக் பட்டன் ஒர்க் ஆகுது. மறுபடியும் அதுக்கு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு பேக்கில் ஒர்க் ஆகுது, உங்களுக்கே தெரியும். ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ஆப்ஸ், இது மேலே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் வந்துடுது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரெகுலராக இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டில் 3 பட்டன் யூஸ் பண்ணி போர் அடிச்சவங்களுக்கு இந்த கெஸ்டஸ் மூலமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அது மற்றும் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும்.